வெல்கம் டு கிரிக்கெட் 2.0 SHV. இந்த வீடியோவில் நம்ம ஆர்சிபி vs கேகேஆரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் IPL 2025 பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். போன வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோ கார்டில் கூட மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் டாடா IPL 2025 KKR vs RCB at Eden Gardens. பட் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, மழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு 30% சொல்லியிருக்காங்க நியூஸில். அண்ட் ஆர்சிபி அவங்களோட ஜெர்சி அனௌன்ஸ் பண்ணது நல்லா இருக்குது. அவங்க ஜெர்சி அண்ட் உங்கள் கேப்டன் ரஜத் பட்டிதார் அவருக்குமே நல்ல ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 ஆர்சிபி அவங்கள பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ விராட் கோலி ஓப்பனிங் பண்ண போகிறாரு. எப்பயும் போல வேறு ஆங்கரிங் ரோல் தான் ஆடணும். அண்ட் ஃபீல் ஷாட் பவர் பிளேயர்லேருந்து ஒரு அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஒரு 60 to 70 ரன்ஸ் பவர் பிளே அடிக்கணும். இவங்க தரப்பா ஆர்சிபி ஓப்பனர்ஸ் இவங்களோட ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். நம்பர் 3 தேவ்தத் படிக்கல். ஏன்னா போன முன்னாடி ஆர்சிபிக்கு ஆடினப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்பர் 4 ரஜத் பட்டிதார். அவர் கேப்டன்சி ப்ரெஷரில் இந்த மாதிரி அவரை டெஸ்ட்ராய் ஸ்பின்னை மறந்துடவே கூடாது. அவர் ரோல் ஸ்பின் அடிக்கிறது தான். நம்பர் 5 லியாம் லிங்ஸ்டன். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 15 to 20 ஓவர்ஸ் தான் ஆட போகிறாரு. அண்ட் நான் போகிறது நம்பர் 6 டிம் டேவிட். இவருமே அந்த 70 to 20 ஓவர்ஸில் தான் ஆட போகிறாரு. நம்பர் 6 குர்னால் பாண்டியா. ஆங்கரிங் ரோல்னால ஆட முடியும், ஹிட்டிங்னால எனக்கு தெரியும். அண்ட் நம்பர் 7 ஜிதேஷ் சர்மா. ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்ல பவர் பிளாக் பிளேயர். நம்பர் 8 புவனேஸ்வர் குமார். ஆர்சிபி பவுலிங்கோட லீடர் அண்ட் இவர் ரொம்ப மெயினான பிளேயர். அண்ட் ஜாஷ் ஹேஸ்லூட் திரும்ப ஆர்சிபி வந்துட்டார். ஸோ அதனால் ஆர்சிபி பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர் 11 யஷ் தயால். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டெத் ஓவரில் தான் அதிகமாக காமிக்க போகிறாரு. அண்ட் ஆர்சிபிக்கு ஒரு நல்ல பவுலரை கூட. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் நான் போது ஷியா சர்மா. ஸ்பின்னு கொஞ்சம் அசிஸ்டண்டாக தான் அவர் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் பேட்டிங்னா டிம் டேவிட் எடுத்துகிட்டு இந்த ரொமாரா ஷெஃபர்ட் வந்து ஒரு ஹீட்டிங் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் கூட சிபிஐ ரெட் பவுலிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ரஷிக் தார் என்ன நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நம்ம கொல்கத்தாவுக்கு போவோம். கொல்கத்தாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லைனப் தான் இருக்காங்க. அண்ட் அவங்க ஓப்பனர்ஸ் யாருன்னா சுனில் நாராயண். போன வருஷம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படியே பண்ணணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஃபீல்ட் ஷாட்டுக்கு போல ரஹமத் அல் குர்பாஸ் ஆட போகிறாரு அந்த பொசிஷனில். நல்லா போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர். அவரோட பர்ஃபார்மன்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. மெயின் பிளேயர். நம்பர் 4 அஜிங்கே ரஹானே. அஜிங்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கரிங் ரோல் தான் எடுக்க போகிறாரு கேகேஆர் பொறுத்த வரைக்கும். நம்பர் 5 ரமன்தீப் சிங். ஒரு ஆப்ஷனாக பேஸ் பவுலிங், நல்ல ஒரு ஹீட்டர் இன்க்ளூடிங். நம்பர் 6 ரசல் அவரோட ப்ரைம் ஃபார்ம் மாதிரி ஆடினா தான் அவங்களுக்கு போதும் 40 to 50 ரன்ஸ். அண்டு ரிங்கு சிங் நம்பர் 7. அவருமே அந்த மாதிரி தான் 30 to 40 ரன்ஸ் அடிக்கிறது தான் ஒரு ரோல். நம்பர் 8 ஹர்ஷித் ராணா. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோ ரன்ஸ் இருக்கிறதால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் டிட்டர்ன் மிடில் ஓவரில். அண்ட் நம்பர் 9 வரோரா. அவர் இனிஷியல் ஓவர்ஸில் கேகேஆர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நம்பர் 10 ஸ்பென்சர் தாம்சன். அவரோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்விங் இருக்குது அண்ட் டெத் பாலிங் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. இந்தியாவுக்கு பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொல்கத்தாவுக்கு பண்ணுறது தான் ஒரு ரோல். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இம்பாக்ட் பிளேயராக போகுது ரகுவன்ஷி. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் கொடுத்துருந்தாரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மயங்க் மார்க்கண்டே எடுத்தது காரணம் அந்த ஸ்லோவாக போகிற ஸ்பின்னுக்காக தான். கேகேஆர் vs RCB ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான பிளேயிங் 11. இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரூ கிரிக்கெட் ஃபேன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.